செய்திகள். தமிழகத்தில் இன்று அனைத்து நியாய விலைக் கடைகளும் வழக்கம் போல் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக விமர்சித்து பேசியுள்ளார். ரம்ஜான் விடுமுறையை ஒட்டி மார்ச் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை வண்டலூரில் உயர்நிலை மற்றும் வன உயிரின பாதுகாப்பு நிறுவனம் 1,50,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சூரிய கிரகணம் நிகழ்வது தெரியாது என்பதால் இன்று பழனி முருகன் சுவாமி கோவிலில் வழக்கம் போல் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் ஏற்காட்டில் கோடை விழாவிற்காக 15,000க்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட வகைகளில் வண்ண மலர் நாற்றுக்கள் நடும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மியான்மரின் மையப்பகுதியை தாக்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து இதுவரை 144 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு வாரிய தலைவராக இளையராஜா அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆத்தூர் தொகுதியில் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல்லில் உள்ள கலைஞர் மாளிகையில் நேரில் சந்தித்து பணி நியமன ஆணையை வழங்கினார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 22 புதிய அறிவிப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 5 கோடி ரூபாயும் 1547 கிராம் தங்கமும் கிடைக்கப்பட்டுள்ளது. எலைட் திட்டத்தில் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை 25லிருந்து 50ஆக உயர்ந்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாழ்ந்து காட்டுவோம் 3.0 திட்டம் 120 வட்டாரங்களில் 1000 கோடியில் துவங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தட்கோ தொழில்பேட்டைகளில் தொழில் துவங்க அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரெக்டர் அளவுகோலில் 7.2ஆக பதிவாகியுள்ளது. கேரளாவில் தற்போது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் வயதை 6 என்று உயர்த்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாநகராட்சியில் 15 கோடி ரூபாயில் உபரி நிதியுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளியங்கிரி மலையேற புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை வனத்துறை வெளியிட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலை மற்றும் அண்ணா நகர் பகுதியில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 35 வாகனங்கள் பறிமுதல் செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது. ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 66,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. LPG டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் 2வது நாளாக நீடிக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று ஒரே நாளில் 75,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களை விடுவிக்கவும் படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தாம்பரத்திலிருந்து சிதம்பரம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவைக்கு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் விரைவில் இந்தியா வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அமைச்சு பணியாளர்களின் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று துறை அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று தமிழகம் வருகிறார். சென்னை IITயில் நடைபெறும் அகில இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் ஆழித்தேர் ஓட்டம் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள கட்டுமான பணிகளுக்கான தரவு விவர புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சென்னை கோவை இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது.
இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூரில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் தொடர்பாக மதிப்பீடு குறிப்புகள் முன்மொழியப்பட்டது. முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கங்கள் 19 சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றினார். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, நீலகிரி உட்பட தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் வரன்முறைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இலவச உதவி செவிலியர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்ற மே 5ஆம் தேதி மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி வருடாந்திர கணக்கு முடிப்பால் வங்கிகளுக்கு விடுமுறை என்பதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி ஊதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணிகள் முடிந்து ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். 2028ஆம் ஆண்டிற்குள் கேரளாவின் விழிஞ்சம் துறைமுகத்தில் 1482 கோடியில் நிலத்தடி ரயில் பாதை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL 2025 போட்டிகளை காண செல்பவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாமல்லபுரம், கொடைக்கானல், உதகையில் ரோப்வே அமைக்கும் திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியது. கோடை காலத்தில் தடையில்லா சீரான மின் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டினம் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. திருப்பதியில் மலை சூழ்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் பாபநாசம் அணையில் பக்தர்களுக்கு படகு சவாரி செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் 2 புதிய வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தனியார் வேளாண் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்கள் மற்றும் ரமலான் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.